அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம் சொல்லப்படுது. 11 வசனம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிர்மூலமாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரோட்டைப் போல இருப்பை என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை நித்தமும் நடத்தப் போகிறாராம். வறட்சியாக இருக்க உன் வாழ்க்கை. அப்படிப்பட்ட காலத்தில் கூட ஆண்டு என்ன பண்ண போகிறான்? உன் ஆத்துமாவை திருப்தியாக போகிறாராம். ஆத்துமா சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காரியம் நடைபெறவில்லை என்று நீ வருத்தத்தோடு இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளே, அவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள்லாம் இதமுள்ளதாக ஆக்க போகிறாராம். சோர்ந்து போயிருக்கும், உன் சரீரம் சோர்ந்து போகக்கூடும், உன்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கலாம், அதில் இதமுள்ளதாக ஆக்கப் போகிறாராம். நீ நீர்ப்பாய்ச்சலை தோட்டத்தை போலவும், நீர்ப்பாய்ச்சல் தோட்டம் எப்படி இருக்குது? இந்நாளுக்கு உன் வாழ்க்கை எதுவும் நடைபெறவில்லை என்று சோர்ந்து உட்கார்ந்துருக்கலாம், செழிப்பு காண முடியாதபடி இருக்கலாம். ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலை தண்ணீரை விடப்போகிறார். அவர் நீர்ப்பாய்ச்சலான வார்த்தை உன் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. உன் எலும்புகளை நிதமுள்ளதாக்குகிறார். நீர்ப்பாய்ச்சலை தோட்டத்தைப் போலவும் உன்னை வைக்கப் போகிறார். வற்றாத நீர் ஊற்று, அந்த தோட்டத்துக்கு வற்றாத நீர் ஊற்று, உன் வாழ்க்கைக்கு வற்றாத நீர் ஊற்று, உன் வாழ்க்கைக்கு செழிப்பு தரப்போகிறார். அதற்காக இந்த வார்த்தை கேட்டுக்கிற பிரியமானவர்களே, நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலம், எப்படியாப்பட்ட காலமோடு வரட்டும், உன் ஆத்மாவை திருப்தி பார்க்க போகிறார். உன் எலும்புகளை இதமுள்ளதாக்கப் போகிறார். நீர்ப்பாய்ச்சலை தோட்டத்தை போலும் வற்றாத நிதியை போலும் வற்றாத நீரோட்டு போலும் உன்னை இருப்பாய் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். இருக்க போகிறீங்க. அப்படியே உங்களை மாற்றப் போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். உன் எலும்புகள்லாம் இதமுள்ளதாக்கப் போகிறார். நீ நீர் பாட்டத்தான தோட்டத்தைப் போல, வற்றாத நீரோட்டைப் போல உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த வார்த்தை கேட்டு ஆசீர்வாதமாக நீங்கள் கடந்து போவீர்கள். உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தை செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் சகோதரன் தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தை கேட்டு சகோதர சகோதரி மத்தியிலே அநேக வாழ்க்கையில் அவங்க கத்தாவே சோர்ந்து போயிருக்கலாம், நடைபெறாதபடி இருக்கலாம், வறட்சியான காலங்கள் இருக்கலாம், அவங்கள வேலைக்கு போக முடியாத சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம், இது நடைபெறவில்லை என்று எதிர்பார்ப்போடு இருக்கலாம். கர்த்தர் நீ சொல்லியிருக்கிறாண்டவரே, வற்றாத நீரோட்டை போலவும் உன் எலும்புகளை இதமுள்ளதாக்குவேன் என்று சொன்னவர். கர்த்தாவே, நீர் அப்படியா அவங்கள மாற்றுங்க ஆண்டவரை. அவங்க வாழ்க்கை ஆண்டவரை வற்றாத நீர் ஊற்று, அவங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்குங்க ஆண்டவரை. அவங்கள பலிக்கு பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில் செழிப்பை காண உதவி செய்யுங்க பாப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.